தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவோட அண்டை நாடுகள். இந்த அண்டை நாடுகள்ல எல்லாம் தொடர்ந்து புரட்சிகள் அப்படின்றது வெடிச்சுக்கிட்டே இருக்கு. தற்போது அந்த வகையில புதுசா ஒரு நாட்டுல புரட்சி ஒண்ணு வெடிச்சிருக்கு. அது எந்த நாடு? எதனால இந்த புரட்சி வெடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் ஜனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல பங்களாதேஷ்ல ஒரு புரட்சி ஒண்ணு வெடிச்சது. இதையடுத்து அங்க ஆட்சியில இருந்த ஷேக் ஹசீனா, அவர் வெளியேற்றப்பட்டார். ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவாளர். அதனால அவர திட்டமிட்டு அ அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அடுத்தது நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேபாள். நேபாள்ல இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருந்தாலும், அது சீனாவுக்கு ஆதரவா இருந்தது. சீனா இந்தியாவுக்கு ஆதரவா மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில நேபாள்ல புரட்சி ஏற்படுது. இதைத் தொடர்ந்து அங்கேயும் ஆட்சி கலையுது. இந்நிலையில தற்போது ஐலேண்ட் நேஷனாக இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ், இந்த மாலத்தீவுலயும் ஜென்சி புரட்சி ஒண்ணு வெடிச்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு குடைச்சல் குடுக்கறதுக்காக தான் மாலத்தீவுல இந்த புரட்சி ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். ஆனா போராட்டம் நடக்கிறத பார்த்தா அது நியாயமான போராட்டமா தான் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முகமது மொய்சு ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவுக்கு ஃபேவரானவர் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவரு இந்தியாவோட நட்பா போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார் அப்படின்றதையும் நாம பார்த்தோம். ஆனா தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த ஜென்சி போராட்டம் அப்படின்றது மாலத்தீவினுடைய ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கம் அந்த போராட்டத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. மாறாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கை அந்த கும்பல் கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வெறும் ஜென்சி போராட்டம் மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து முகமது மொய்சுவுக்கு எதிரா திரும்பியிருக்காங்க. ஏன் முகமது மொய்சுவுக்கு எதிரா அவங்க திரும்பியிருக்காங்க அப்படின்னா, முகமது மொய்சு ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மாலத்தீவினுடைய இந்த அரசியல் சட்ட சாசனத்த தொடர்ந்து மாற்றுவதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். அவருடைய நோக்கம் ஒன்றுதான். அது என்னன்னா, அவர் தான் அதிபரா இருக்கணும். அதிபருக்கான அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா? அந்த அதிகார உச்ச வரம்ப விரிவுபடுத்திக்கிட்டே போணும். இதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி மீடியாக்கள் தொடர்பா அவர் ஒரு புதிய சட்டத்த கொண்டு வராரு. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சட்டம் வழங்கும் அதிகாரத்தின்படி மீடியாக்கள் மேல நடவடிக்கை எடுக்கும்போது, அவர்களுக்கு முன்பு இருந்தத விட அதிகமா ஃபைன் விதிக்கலாம். அல்லது அந்த மீடியாவ ஒட்டுமொத்தமா மூடுவதற்கும் அரசாங்கத்திற்கு இந்த சட்டம் அனுமதி வழங்குது. ஏற்கனவே மாலத்தீவுல அதிபருக்கு எதிரா பேச முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது. இந்த நேரத்துல ஊடகத்திற்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாம, பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதைத் தொடர்ந்து மாலத்தீவுல கடந்த சில நாட்களாகவே போராட்டம் வெடிச்சிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில நேத்து அனுமதி வாங்கி ஒரு போராட்டம் ஒண்ண எதிர்க்கட்சிகளும், பொதுமக்களும், ஊடகவியலாளர்களும் நடத்துவதா இருந்தது. ஆனா அங்க தான் கலவரம் வெடிச்சிருக்கு. அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தின மாலத்தீவின் மக்கள் மேல காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினதா சொல்லப்படுது. இந்த தாக்குதலை நடத்த உத்தரவிட்டது முகமது மொய்சு தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இதையடுத்து மாலத்தீவுல போராட்டம் அப்படின்றது வன்முறையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வன்முறை அப்படின்றது தொடர்ந்து எஸ்கலேட் ஆகுமா? மாலத்தீவுலயும் நேபாள், பங்களாதேஷ் மாரி ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுமா? அப்படி நடந்தா அந்த ஆட்சி யாருக்கு சாதகமா இருக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. அதற்கு காலம் தான் பதில் சொல்லணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.